بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 137 ஹதீஸுகளை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 138வது ஹதீஸ் பார்க்கணும். இந்த 138வது ஹதீஸுக்கு முன்னாடி ஒரு பாட தலைப்பு கொடுக்குறாரு. பாபு தஹ்ஃபீஃபி ஃபில் உலூயி. இது பாடத்தினுடைய தலைப்பு. தஹ்ஃபீஃப் என்று சொன்னால் ஒரு காரியத்தை லேசாக குறைவாக செய்தல் அப்படிங்கிறது தஹ்ஃபீஃபுக்கு அர்த்தம். ஒரு 10 தடவை செய்கிற ஒரு செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு 2 தடவை செய்கிறது, கம்மியாக செய்கிறது, அல்லது பெரிய அளவில் செய்ய வேண்டியதை சின்ன அளவில் செய்கிறது. இதுக்கு தஹ்ஃபீஃபுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இது ஹஃபஃப என்கிற சொல்லுடைய மஸ்தர். பாபு தஹ்ஃபீஃபி உலுவினா ஒலுவை எளிதாக குறைவாக செய்தல் அப்படின்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸுகளில் உலுவை நல்லா விரிவாக செய்தார்கள் அப்படின்ட்டு வரும். சில ஹதீஸுகளில் உலுவை சுருக்கமாக செஞ்சாங்க அப்படின்ட்டு வரும். அந்த விரிவாக சுருக்கமாக என்பதனுடைய அர்த்தத்தை நம்ம சரியாக வழங்கிக்கணும். இப்போ கையை கழுவுன்னு வைங்களேன், பாதி வரைக்கும் கழுவுறதுக்கு பேர் அது உலுவே கிடையாது. கையை கழுவுறதுன்னா முழுசாக தான் கழுவணும். அப்போ சுருக்கம்ங்கிறது எதில் வரும்னு சொன்னால் அதனுடைய எண்ணிக்கையில் தான் வரும். அதாவது சில வேளை 3 தடவை ரசூலுல்லாஹ் கழுவி உழு செய்வாங்க. ஒரு அவசரத்துக்கு அல்லது தண்ணி கம்மியாக இருக்கும்போது உழு செய்ய நினச்சாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவை கழுவுவாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை கழுவுறது சுருக்கமாக செய்தல், 3 தடவையாக கழுவுதல் என்பது பூரணமாக செய்தல் அப்படிங்கிறது அந்த பின்வரக்கூடிய ஹதீஸ்களையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ பாபு தஹ்ஃபீஃபி உலுவுனா ஒலுவை சுருக்கமாக செய்தல். அதில் 138 ஹதீஸை கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, ஹத்தசனா அலி இப்னு அப்துல்லா. அலி இப்னு அப்துல்லா என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் சொன்னார், ஹத்தசனா சுஃபியான். சுஃபியான் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, அம்ரின், அம்ரு வழியாக அறிவித்தார். அந்த அம்ரு என்பதற்கு வாவு போடுவாங்க. உமருன்னு சொன்னால் வாவு போட மாட்டாங்க. அம்ருன்னு சொன்னால் அந்த ரேக்கு அப்புறம் அந்த வாவை போடுவாங்க. வாவு இருந்தாலும் விளங்கிக்கிறணும், அம்ருன்னு விளங்கிக்கிறணும். ஏன்னா இந்த ஜேர் ஜபர் ஹரக்கத்துலாம் அரபியில் இருக்காது. உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி போட்டு காட்டுறமே தவிர ஒரிஜினலாக அரபி கிதாபுகளில் இந்த ஜேர் ஜபர்லாம் இருக்காது. அப்போ அது இல்லாமல் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த வாவு இருந்துச்சுன்னா அம்ருண்டு வாசிப்பாங்க, வாவு இல்லைன்னா உமருண்டு வாசிடுவாங்க. இங்கே வாவு இருக்கிறதுனால அம்ரின், அம்ரு வழியாக ஹத்தஸ அம்ரின், சுஃபியான் என்பவர் அம்ரு வழியாக அறிவித்தார். அவர் சொன்னார், அஹ்பரணி குரைபுன், குரைபு என்பார் எனக்கு அறிவித்தார். குரைபு யார் வழியாக அறிவித்தார் என்றால், ஹத்தஸ அவர் அறிவித்தார், இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவித்தார். அப்போ இப்னு அப்பாஸ் தான் என்னுடைய முதல் அறிவிப்பாளர், சஹாபி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள். உறங்கினார்கள்னு சொன்னால் இந்த ஐஃபன் போட்டதை விட்டுருங்க, அதை விட்டுட்டு படிங்க, சரியா? அதாவது உறங்கினார்கள், ஹத்தா இல்தஜா, உருக்களித்து படுக்கும் வரை அளவுக்கு உறங்கினார்கள். இல்தஜா என்று சொன்னால் இப்படி மல்லாக்க படுக்கிறோம்ல அப்படி படுக்காமல், அல்லது குப்புற படுக்கிறோம்ல அப்படி படுக்காமல், ஒரு பக்கமாக உருக்களித்து படுக்கிறோம்ல அதுக்கு பேர் இல்தஜா. அது வலது பக்கமும் படுக்கலாம், இடது பக்கம் படுக்கலாம், 2 பக்கம் படுக்கிறதுக்கு அந்த சொல்லு இல்தஜாங்கிற வார்த்தை. அப்போ உறங்கினார்கள், ஹத்தா இல்தஜா அவங்க ஒருக்களித்து படுக்கும் அளவுக்கு உறங்கினார்கள். அப்புறம் ஹத்தா நஃபக, குறைட்டு விடும் அளவுக்கு உறங்கினார்கள். ஹத்தா நஃபகன்னா குறைட்டு விடும் அளவுக்குன்னு வருது. இதில் ஹத்தா இல்தஜாங்கிற ஒரு சொல்லு, ஹத்தா நஃபகங்கிற ஒரு சொல்லு. இதில் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் இந்த வார்த்தையை சொன்னாரா அந்த வார்த்தையை சொன்னாரா என்றதில்
அவர்கிட்ட கேட்ட குறைபுக்கு சந்தேகம். அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இவர் வந்து ஹத்தா நஃபக என்றும் சில நேரம் சொல்லியிருக்கிறாரு, சில நேரம் ஹத்தா இல்தஜான்னு சொல்லியிருக்கிறாரு என்பதை சொல்வதற்கு தான் இந்த வாசகத்தை போடுறார். ருப்பமா கால, சில நேரத்தில் அவர் சொன்னார் ஹத்தா நஃபக. இதில் இன்னொன்று கவனிக்கணும், இந்த ருப்பமா காலங்கிறது இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. உண்மையில் பார்க்க போனால் இந்த இடத்துல இந்த ருப்பமா காலம் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்னு கேட்டால், இந்த இல்தஜா இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி தான் இருக்கணும், இங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும். அதாவது ஹத்தா இல்தஜா, இதை வந்து இது அழிச்சு விட்டேன். அழிச்சிட்டு இருக்குன்னு கேட்டால், இந்த இடத்துல அது இருந்தாலும் அர்த்தம் செய்யும்போது இங்கே தான் அர்த்தம் செட் ஆகும். அப்போ மறுபடி பாருங்கள், இப்போ அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினார்கள். ஹத்தா இல்தஜா, ஒருக்களிக்கும் அளவுக்கு, ஒருக்களித்து படுக்கும் அளவுக்கு உறங்கினார்கள். ருப்பமா கால, சில நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஹத்தா நஃபக. நஃபகன்னா குரட்டை விடுறது. தூங்கும்போது ஒரு பெரிய சத்தம் வரும்ல, மூச்சு வந்து ஒரு கடுமையான சத்தத்தோடு வெளிப்படுறதுக்கு பேர் குரட்டைன்னு நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு உள்ள அரபி வார்த்தை நஃபக. நஃபக என்றால் குரட்டை விடும் அளவுக்கு அவங்க வந்து உறங்கினார்கள். அப்போ குரட்டை விடும் அளவுக்கு உறங்கினார்கள் என்று அவர் சொன்னாரா, அல்லது ஒருக்களித்து படுக்கும் அளவுக்கு உறங்கினார்கள் என்று சொன்னாரா என்றதில் இவருக்கு டவுட் வந்ததுனால ருப்பமா கால, சில நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் ஹத்தா நஃபக அப்படின்றப்போ, ஹத்தா நஃபகங்கிற வார்த்தையை சொன்னாரா ஹத்தா இல்தஜான்னு சொன்னாரான்னு டவுட்டு. ஆனால் இவர் வந்து அந்த ஹத்தாவுக்கும் இல்தஜாவுக்கும் நடுவில் கொண்டே இதை போட்டார் புகாரி. இன்னமா காலங்கிறது ஒரு சொல்ல வந்து ரெண்டு விதமாக சொன்னாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு விதமான சொல்லை முடிச்சுட்டு அடுத்த விதமான சொல்லுக்கு நடுவில் அதை போடணும். ஹத்தா இல்தஜான், ஹத்தான்னு மட்டும் ஒருத்தர் பேச மாட்டார், நடுவில் நுழைக்க மாட்டார். ஹத்தா இல்தஜா அல்லது ஹத்தா நஃபக, அப்படி தான் சொல்லணும் வாஸ்தவப்படி. அந்த கிராமர் பிரகாரம், ஒழுங்கு பிரகாரம் வர்றதா இருந்தால், இப்போ நான் போட்டு காட்டியிருக்கிறேன்ல, இது நான் கொண்டாந்து நுழைச்சிருக்கிறேங்க, இந்த மாதிரி தான் அதை வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ருப்பமா காலம் இந்த இடத்துல வச்சுருக்காரு, இந்த இடத்துல வச்சுருக்காரு. இருந்தாலும் அங்கே வச்சாலும் அர்த்தம் செய்யும்போது யார் அர்த்தம் செஞ்சாலும் இந்த இடத்துல வச்சு தான் அர்த்தம் செய்வாங்க. சரி, தூங்கிட்டாங்க, குரட்டை விடும் அளவுக்கு தூங்கினார்கள். இந்த இடத்துல இந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் சில விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்னு கேட்டால், நபிகள் நாயகம் பொதுவாக குரட்டையை பற்றி மக்களுடைய கருத்து என்ன? குரட்டைங்கிறது அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லைங்கிறது தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்து. குரட்டை விடுறதுனாலேயே சில குடும்பங்களில் விவாகரத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. என் கணவர், என் மனைவி ரொம்ப குரட்டை விடுறாங்க, என்னால் வந்து தூங்க முடியலை அப்படின்னு சொல்லியெல்லாம் விவாகரத்து அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த குரட்டை வந்து விருப்பமில்லாது. ஒரு 10 பேர் படுத்திருக்கிற இடத்துல ஒருத்தர் குரட்டை விட்டார்னு வைங்களேன், மற்ற 9 பேருக்கு அது ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கும். அவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள அந்த குரட்டைங்கிறது ஒரு விதமான பீதியை உண்டாக்கும். அப்போ ஒரு குரட்டை விடுதல்ங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமாக மக்கள் வந்து கருதுறது இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும், பல சிறப்புகள் அவங்களுக்கு இருந்தாலும், மனிதர்னு காட்டுவதற்காக வேண்டி இதெல்லாம் குரட்டைங்கிற ஒரு பலவீனம். இந்த குரட்டை விடாதவர்களாக அவங்கள எல்லாம் படைச்சிருக்கணும்னு நினச்சான்னு சொன்னான். இவங்க சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் வந்து மனித படைப்புக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் பேசுகிறாங்களே, அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும்போதே குரட்டை விடுவாங்க. பொதுவாக குரட்டை விடுறது யாருக்கும் பிடிக்காது. குரட்டை விடுதல் வந்து பொதுவாக குரட்டை விடுறது நல்லதான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவ்வளோ நல்லது இல்லை. இப்போ நல்லது இல்லைன்னு நினைக்கக்கூடிய தன்மையும் ரசூலாட்ட இருந்திருக்கு. இயல்பில் இருக்கிறது எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக 100% இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்வாங்கன்னா, தூங்கும்போது குரட்டை விடுதல் என்ற ஒரு விஷயம் வந்து சில குறைபாடுகளாகவும் விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க. அந்த மூச்சு குழாயில் ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இது ஒரு பேசிக்காக நீங்கள் வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த குரட்டை விடுவது நல்லது இல்லைன்னு இருந்தால் கூட தனக்கு குரட்டை வராமல் ஆக்கி கொள்ள முடியல. இல்லை, குரட்டை விடக்கூடியவர்களாக தானே இருக்கிறாங்க. குரட்டை விடுறதுங்கிறது யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு குரட்டை வந்திருக்குது. அப்போ குரட்டை வந்தால் என்ன, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி வந்தால் அப்படி தான் வந்தது தான். அதை வந்து நாம் வந்து குரட்டை விடாத ஒரு மனிதராக மாறிக்கொள்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தானே மாறிக்கொண்டார்களா? இல்லை. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து மனிதரே கிடையாதுன்னு பேசுகிறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு வந்து இந்த ஒரு விஷயத்திலே தெளிவு கிடைச்சி போயிடும். ஹத்தா நஃபக,
குரட்டை விட. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, குரட்டை விடுவாங்க. ரசூலுல்லாவுடைய தூக்கம்னாலே என்ன பண்ணால் குரட்டை வந்துடும். எந்த சஹாபி அறிவித்தாலும் சமயத்து கத்தீத்தினாலும் குரட்டையுமாங்க. சமயத்து கத்தீத்தஹூ, அவங்களுடைய குரட்டை சத்தத்தை நான் கேட்கும் அளவுக்கு அவங்க வந்து தூங்கினார்கள் அப்படின்லாம் பல ஹதீஸ்களில் வரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூக்கத்துடைய முறையில் ஒன்று குரட்டை விடுதல். குரட்டை விடுறதுங்கிறது ரொம்ப சின்ன நம்பரில் இருக்கும். அதாவது ஒரு 100க்கு 1ங்கிற கணக்கில் மக்கள்கிட்ட இருக்கும். 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் குரட்டை விடுறவராக இருப்பார். அது அரிதாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறைபாடு என்றும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த குறைபாடு உள்ளவர்களாகத்தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. மற்ற விஷயத்தில் பரிபூர்ணத்தை எல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த குரட்டைங்கிறது வந்து ஒரு விரும்பத்தக்காத ஒன்று தான். இருந்தாலும் அதுக்கு ஆளாக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாவை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா காம, தூங்கினாங்கல்ல, குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு சும்மா காம, பிறகு எழுந்தார்கள், பசல்லா தொழுதார்கள். இரவில் படுத்து தூங்கிட்டு நடுவில் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகை இருக்குல்ல, அது சும்மா காம. பிறகு எழுந்தார்கள், பசல்லா அவங்க தொழுதார்கள் அப்படிங்கிற அளவுக்கு வருது. அதில் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த செய்தியை இன்னொரு தடவை அடிக்கும் பொழுது கொஞ்சம் விவரமாக வருது. இதே ஹதீஸை வந்து சுஃபியான் பாருங்க, இதில் யார் வர்ற அறிவிப்பாளர்னு கேட்டால் குரைபு, அம்ரு, சுஃபியான். சுஃபியான்கிறவர் இங்கே அறிவிப்பாளராக வர்றாரு. இதே சுஃபியான் வந்து இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விவரமாகவும் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை தான் மறு கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால் சும்மா பிறகு ஹத்தசனா பிஹி சுஃபியான், இந்த செய்தியை சுஃபியான் நமக்கு அறிவித்தார். மர்ரத்தன் பாத மர்ரத்தின், ஒரு தடவைக்கு பிறகு ஒரு தடவை, அதாவது பல தடவைங்கிறக்க சொல்லுவாங்க. ஒரு தடவைக்கு பின் ஒரு தடவைன்னு சொன்னால் பல தடவை எங்களுக்கு வந்து சுஃபியான் அறிவித்திருக்கிறார். அன் அம்ரின், இதே அம்ரு வழியாக, அன் குறைவின் அவர் குறைவு வழியாக, அனிபின் அப்பாஸின் இப்னு அப்பாஸ் வழியாக, இதே அறிவிப்பாளர் தான். இந்த சுஃபியானில் அப்படி தானே வந்துச்சு. சுஃபியான் அறிவிக்கும் பொழுது யார் அறிவிக்கிறார்? ஹத்தசனா அன் அம்ரின், அம்ரு வழியாக தான் அறிவிக்கிறார். அவர்கிட்டருந்து குறைவுன்னு வருது, அவர்கிட்டருந்து இப்னு அப்பாஸ்ன்னு வருது. அப்போ இதே வரிசையில் தான் அறிவிக்கிறார். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸ்லேயும் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் தான். இப்னு அப்பாஸிடமிருந்து அறிவிக்கிற ஒரு குறைவு தான், குறைபிட்டேருந்து அறிவிக்கிற ஒரு அம்ரு தான். அதை சுஃபியான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு புகாரி கொண்டு தனி நம்பர் போடாமல், அந்த முதல் விஷயத்துடைய தனி நம்பரே போடலாம். வேறு வாசகங்கள் வேறு செய்திகள்லாம் இருக்குது. ஆனால் நான் தனி நம்பர் போடாமல் என்ன செய்கிறாரு, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கொண்டு வர்றார். எப்படி? சும்ம பிறகு ஹத்தசனா பிஹி, இந்த செய்தியை நமக்கு அறிவித்தார். பிஹிண்டா இதை என்ன பிஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை அறிவித்தார் சுஃபியான் அறிவித்தார். மர்ரத்தம் பாத மர்ரத்தின், ஒரு தடவைக்கு பிறகு ஒரு தடவை அப்படிங்கிற அர்த்தமாக இருந்தாலும் இதை பல தடவைங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மர்ரத்தம் பாத மர்ரத்தின், ஒரு தடவைக்கு பின் ஒரு தடவை என்று அப்படி அர்த்தம் செஞ்சால் அந்த பல தடவைங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அரபுகள் வந்து அந்த அர்த்தத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. மர்ரத்தன் பாத மர்ரத்தின்னா நிறைய தடவைன்ற அர்த்தம். அப்போ மர்ரத்தம் பாத மர்ரத்தின், பல தடவைகள் சுஃபியான் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறாரு. யார் வழி அறிவித்தார்னு கேட்டால் அன் அம்ரின், இதே அம்ரு வழியாக, முதல் ஹதீஸை அம்ரு வழியாக தான் அறிவிக்கிறார். அதே மாதிரி தான் அம்ரு வழியாக அறிவிக்கிறார். அம்ரு யார் வழியாக அறிவிக்கிறார்னா அன் குறைபின், குறைபு வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கிறார். இதே அறிவிப்பு தான். இதே அறிவிப்புள்ள விஷயத்தில் செய்திகள் கொஞ்சம் மாறுபட்டு வருகிறது. அப்படியும் எங்களுக்கு அறிவித்திருக்கிறாரு. அப்புறம் அந்த வேறு விதமாக அறிவித்த செய்தி இப்போ சொல்கிறார். கால இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, பித்துங்கிறது வந்து பாத்த என்கிற சொல்லுடைய வந்து தன்னிலை ஒருமை. பாத்த என்று சொன்னால் இரவு தங்குவது. ஒரு வீட்டில் போய் ராத்திரியில் ஒருத்தன் தங்கினான்னு வைங்க, பாத்த ஜெய்துன் பித்தாரி, வீட்டில் ஜெய்து வந்து இரவில் தங்கினான். பாத்த அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இரவில் தங்குறதுங்கிற அர்த்தம். பகலில் தங்குறதுக்கு பாத்தன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டில் போய், ஒரு இடத்துல போய், ஒரு ரூமில் போய், ஒரு பள்ளியாசலில் போய் இரவில் தங்கினான்னு வைங்க, அந்த இரவில் தங்கினான்ங்கிற அர்த்தத்துக்கு உள்ள சொல்லு வந்து பாத்த. அந்த பாத்தத்தா பித்துமா பித்தும் பித்தி பித்துமா பித்துன்னா பித்துனான்னு வரும்ல, அந்த பித்து தான் இது. பித்து, நான் இரா தங்கினேன், இரவில் தங்கினேன். இப்னு அப்பாஸ் சொல்கிறார், நான் இரவு தங்கினேன். எங்கே தங்கினேன்னு கேட்டால் இந்த ஹாலத்தி, என்னுடைய சின்னம்மா, ஹாலத்துனா அம்மாவோட பிறந்த சகோதரி. அப்போ இந்த ஹாலத்தி மைமுனா,
எனது சிறிய தாயார் மைமூனாவிடத்திலே அவங்க வீட்டில் நடத்தும். நான் வந்து இரவு தங்கினேன். பித்துங்கிறதுல இரவு தங்கினேங்கிற அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் லைலத்தன் ஒன்று போட்டுறாரு. ஒரு இரவில் இரவு. இந்த லைலத்தன்கிற வார்த்தை இல்லாட்டியே அந்த அர்த்தம் வந்துடும். பித்துல அடங்கி இருக்கல. பித்து இந்த காலத்தை மைமுனா, நான் மைமுனாவுடைய என் சின்னம்மா மைமுனாவுடைய வீட்டில் நான் வந்து இரவு தங்கினேன். அதிலே வந்துடுது. ஒரு இரவுண்டு ஒருக்கா சேர்த்துறாரு. விளங்குதா? பித்து இந்த காலத்தி மைமுனா, என்னுடைய சின்னம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அம்மாவோட பிறந்தவங்க. என்னுடைய சின்னம்மா மைமுனாவிடத்திலே நான் இரவு தங்கினேன். லைலத்தன், ஒரு இரவு தங்கினேன். தங்கின உடனே அங்கே தூங்கிடுறாரு. சின்னம்மா வீட்டுக்கு போகிறாரு. ரசூலுல்லாஹ் அவங்க கணவன் மனைவி இருக்கிறாங்க. சின்னம்மா தானே, அங்கேயே படுத்துக்கிட்டார், தூங்கிட்டார். இப்போ காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எழுந்தார்கள். மினல் லைலி, இரவுல எழுந்தார்கள். தூங்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ், அதனால இவர் அறிவிக்க முடியுது. வீட்டில் நடந்தது எப்படி தெரியும்னு கேட்டால், இவர் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யும்போது அவர் வந்து ஐ விட்னஸாக இருக்கிறார். வீட்டில் அவர் தங்கி இருக்கிறார். இப்போ காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் லைலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்தார்கள். எழுந்து ஃபலம்மா கான ஃபி பாதில் லைலி, இரவில் எழுந்துட்டாங்களா? எழுந்துட்டு இரவின் சில நேரத்தில், ஒரு இரவின் குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்த உடனே ஃபலம்மா கான ஃபி பாதில் லைலி, இரவில் பாதுன்னா ஒரு பகுதி, அந்த இரவில் ஒரு பகுதியை அடைந்த பொழுது, அது வரைக்கும் எதை செஞ்சுருக்காங்க, ஓதிட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியல. எந்திரிச்ச உடனே போய் தொழுவலை, எந்திரிச்சாங்க. கொஞ்ச நேரம் இரவில் கடந்ததுக்கு பிறகு காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். எழுந்து ஃபதவல்லஅ, அவங்க ஒழு செஞ்சார்கள். மின் ஷன்னின் முஅல்லகின், அதாவது ஷன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தண்ணீர் வைப்பதை வந்து தோளால் ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே தான் தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குது, அந்த குடிக்கிற தண்ணியை ஊற்றி வைப்பதற்கு அவங்க பயன்படுத்தினது என்னென்னு கேட்டால், தோல் இருக்குல்ல, மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் மாதிரி, அந்த தோல் அப்படி பை மாதிரி செஞ்சு அது உள்ளக்க தான் தண்ணி என்ன செய்வாங்க, ஊற்றி வச்சுருப்பாங்க. ஊற்றி தரையில் வச்சிட மாட்டாங்க. தரையில் வச்சா அந்த வெப்பம்லாம் வந்துருங்கிறதுக்காக வேண்டி கூரையில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஒரு ஜில்லான ஒரு தண்ணி கிடைக்கும். அதாவது தண்ணி வந்து அந்தரத்தில் இருக்கும் பொழுது தரையில் உள்ள, இன்னும் சொல்ல போனால் கீழே எப்போவுமே வெப்பம் கீழே தானே அதிகமாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, கீழ்ப்பகுதியில் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், மேலே போக 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 வெப்பம் கம்மியாக இருக்கும். அப்போ தரைப்பகுதியில் வச்சாங்கன்னா அதில் கொஞ்சம் சூடு சீக்கிரம் ஏறும். கொடைக்கானல் ஊட்டிலாம் எதுக்கு குளிராக இருக்குன்னா மேலே இருக்கிறதுனால தான். கீழே வெப்பமாக இருக்கும், மேலே போக 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 குளிராகிட்டே போயிடும். இமயமலைக்கெல்லாம் போனீங்கன்னா ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போகிற அளவுக்கு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அந்த காலத்தில் யோசித்து பார்த்து நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், தரையில் இந்த தண்ணி பைய வச்சோம்னா சூடாகி போயிடுது, ஒரு உயரத்தில் கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னால், அப்போ அந்த உயரமான இடத்துல அது இருக்கிற காரணத்தினால அதில் கொஞ்சம் வெப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு அதனுடைய வாய்ப்பகுதி இருக்குல்ல, அந்த வாய்ப்பகுதியில் கட்டிடுவாங்க. தேவைப்படும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வாய்ப்பகுதியை லேசாக அவிழ்த்து விடுவாங்க. அது தண்ணி கொட்ட ஆரம்பிக்கும். டம்ளரில், ஒரு செம்பில், ஒரு கோலையில் அது பிடிப்பாங்க, மறுபடியும் கட்டிடுவாங்க, மூடிடுவாங்க. பைப்பு திறக்கிற மாதிரி, பைப்பை திறந்து மூடுற மாதிரி ஒரு செட்டப்பாக பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ அந்த தோல் பைக்கு பேர் வந்து ஷன்னுன்னு சொல்லுவாங்க. அரபில் என்ன செய்வாங்க, ஷன்னுன்னு சொன்னால் தண்ணீர் வைப்பதற்காக தோளால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு பாத்திரம்னு அர்த்தம். அதுக்கு அல்லக்க என்றால் தொங்க விட்டான்னு அர்த்தம். அல்லக்கன்னு சொன்னால் ஒரு பொருளை மேலே தொங்க விடுறது. அல்லக்கவுட இஸ்முல் மஃபூல் வந்து அல்லக்கு, தொங்க விடப்பட்டது. அப்போ இப்போ அர்த்தம் செய்யுங்க. ஃபதவல்லா, ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சார்கள். மின் ஷன்னின் முஅல்லகின், தொங்க விடப்பட்ட அந்த தோல் பையிலிருந்து ஒழு செஞ்சார்கள். அப்போ அந்த தண்ணீரை வந்து கீழே எடுத்து வச்சு ஊற்றிலாம் செய்யலை, கட்டி தொங்க விட்ட தோல் பையில் லேசாக ஓப்பன் பண்ணுவாங்க. சுட்டு சுட்டாக கொஞ்சமாக தண்ணி வரும், அதில் ஒழு செய்வாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒழு செய்வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த தோல்லேருந்தே தண்ணி வர்ற மாதிரி, பைப்புலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி வரும்ல, அதை கம்மியாக ஓப்பன் பண்ணி வைத்து அதில் ஒழு செய்கிறாங்க. மற்ற வேகமாக ஓப்பன் பண்ணி அப்படி தண்ணி சீக்கிரம் ஓடி போயிடும், நம்மளாக விளைவிக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சார்கள். மின் ஷன்னின் முஅல்லகின், தொங்க விடப்பட்ட தோல் பையிலிருந்து ஒழு செஞ்சார்கள். உலுவன் ஹஃபீஃபன்,
சுருக்கமான உழுவாக உழு செஞ்சார்கள். இதுதான் பாட தலைப்பு. சுருக்கமாக உழு செய்தன்னு தலைப்பு கொடுத்தார்ல, அது எங்கேருந்து எடுத்தாருன்னு கேட்டால் இந்த சொல்லுலேருந்து எடுத்திருக்கிறார். உலுவான் ஹஃபீஃபன், சுருக்கமான உழு செஞ்சார்கள். இப்போ சுருக்கமாக செஞ்சாங்கன்னு அர்த்தம், இந்த 3 தடவை கழுவலன்னு அர்த்தம். சுருக்கமாக உழு செஞ்சார்கள்னு கேட்டால் முகத்தை ஒரு தடவை, கையை ஒரு தடவை, தண்ணி ரொம்ப தேவையாக இருந்திருக்கும், குடி தண்ணீருக்கு தேவைப்பட்ட தண்ணீராக கூட இருந்திருக்கும், அதிக தண்ணீரை யூஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக கூட செஞ்சுருக்கலாம். அது போதுமானது என்ற காரணத்தினால செஞ்சாங்க. ஒரு தடவை ஒன்று செஞ்சாலும் போதும் தானே, அதுவும் போதுமான உணவு தான் அது. அப்போ பார்த்த வல்லா மின் ஷன்னின் மல்லக்கின், தொங்கவிடப்பட்ட தோல் பையிலிருந்து உழு செஞ்சார்கள். உலுவன் ஹஃபீஃபன், அது சுருக்கமான உழுவாக செஞ்சார்கள். இது செய்யும்போது அந்த சுருக்கம்ங்கிறது இருக்குல்ல, அதை ஒருத்தர் அந்த அறிவிப்பாளர் அம்ருங்கிறவர் அறிவிக்கிறார்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்னு அப்பாஸ்டருந்து குறைபு அறிவிக்கிறார், குறைபிடமிருந்து அம்ரு அறிவிக்கிறார். இந்த அம்ருங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை செஞ்சு காட்டுறாரு. குறை கொஞ்சமாக செஞ்சாங்கன்னு கையினால் காட்டுவாங்கல்ல, அதை யுஹஃபிஃபு அம்ருன், அம்ரு என்பவர் அதை சுருக்கமாக காட்டினார். ஒரு சொல்லால் மட்டும் சொல்லாமல் சுருக்கமாக ஒழு செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக செஞ்சார்கள்னு சொல்லும் பொழுது சைகையிலும் இதை காட்டுறார். யுஹஃபிஃபு அம்ருன், அம்ரு என்பவர் ரொம்ப குறைவாக அதை காட்டினார். அப்படி சின்னது அப்படி அது செஞ்சு காட்டியிருக்கிறார். கல்லிலுஹு, அதை குறைவானதாக காட்டினாரே, குறைச்சி செஞ்சாங்க என்பதை சைகை மூலமாகவும் காட்டி விளக்கினார். விளக்கிட்டு ஒக்காம, இது இடைப்பட்டது. இது ஐஃபன் போட்டு பிரிக்க வேண்டிய விஷயம் அதுங்கதா. ஐஃபனை கொண்டு அங்கே போட்டிருக்காங்க, இங்கே போடணும். ஹஃபிஃபு அம்ருன் கல்லிலுஹு, சரி. பிறகு ஒக்காம, பிறகு ரசூல்லா எழுந்தார்கள். யுசல்லி, தொழுவதற்காக எழுந்தார்கள். ஒழு செஞ்சோன்னே தொழுவதற்கு எந்திரிச்சாங்க. அப்போ இதை இப்னு அப்பாஸ் பார்த்துட்ருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபதவல்லது, நானும் ஒழு செஞ்சேன். நஹ்மன் மிம்மா தவல்லான்னா தவல்லா நபி ஒழு செஞ்சார்களே அதுக்கு நெருக்கமாக, நகவுன்னா அது போல, அதுக்கு நெருக்கமாக, கரீபுங்கிற அர்த்தம். நகவுங்கிற வார்த்தைக்கு நெருக்கமாக என்ற அர்த்தமும் இருக்கிறது. இது போல் அது போல், அது மாதிரி ஒன்றை போல் ஒன்று செஞ்சாங்கன்றவங்களேன், அவனை போல செஞ்சாங்கிறதுக்கு நகவுன்றுவாங்க. நகவமா ஃபால, அவன் செஞ்ச மாதிரி இவனு செஞ்சான், அந்த செஞ்ச மாதிரிங்கிறதுல அந்த மாதிரிங்கிற அர்த்தத்துக்கு நகுவை பயன்படுத்துவாங்க. நம்ம கிராமருக்கு நகுண்டு இருந்தாலும் அது கிராமர் பாடத்துக்கு தான். இதில் நகுவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அது போல ஃபதவல்லாத்து, நான் ஒழு செஞ்சேன். நகவன் மிம்மா தவல்லா, அவங்க ஒழு செஞ்சதுலேருந்து ஒழு செஞ்சது போல, அது மாதிரி, அதுக்கு நெருக்கமாக நான் நினைஞ்சேன் ஒழு செஞ்சேன். அவர் ரசூல்லா ஒழு செஞ்சதை பார்த்துட்டே இருக்கிறாரு. சரி, நம்ம ஒழு செஞ்சுட்டு போய் சேர்ந்து தொழுவோமே அப்படின்னு சொல்லி ரசூல்லா செஞ்ச மாதிரி நானும் ஒழு செஞ்சேன். பிறகு சும்மா ஜெத்து, பிறகு நான் வந்தேன். ஓ கும்து, நான் நின்று கொண்டேன். அன் யசாரிஹி, அவங்களுடைய இடது பக்கம் நின்று கொண்டேன் அப்படின்னு வருது. இந்த இடது பக்கம் என்பதற்கு அரபு மொழியில் பரவலாக பயன்படுத்துறது ஷிமால். ஷிமால் என்றாலும் எசார் என்றாலும் இடது பக்கம்னு அர்த்தம். ஷிமால்ங்கிற வார்த்தைக்கும் எசார் என்கிற வார்த்தைக்கும் அரபில் என்ன அர்த்தம்? இடதுபுறம் அப்படின்ற அர்த்தம். இப்போ அன் எசாரிஹி, ரசூலுல்லாவுடைய இடது பக்கம் போய் நான் நின்று கொண்டேன் அப்படிங்கிறார்ல. இந்த இடதுங்கிறதை சில நேரத்தில் ஷிமாலுன்னு சொல்லியிருக்காரு சுஃபியான். ஒரு ஆள்கிட்ட அறிவிக்கும் போது எசாருங்கிறாரு, இன்னொரு ஆள்கிட்ட அறிவிக்கும் போது ஷிமாலுங்கிறாரு. இடதுங்கிற அர்த்தம் தானே, சொல்லுக்கு சொல்லு மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கருத்தை சொன்னால் போதும். அப்போ எசார்னு என்று ஒரு தடவை சொல்கிறாரு, ஒரு தடவை ஷிமால் என்று சொல்கிறாரு. அதை இடையில சேர்க்குறாரு. ரூபமா கால சுஃபியான் சில சமயம் சொல்லுவார் அன் ஷிமாலிஹி என்று சொல்லுவார். ரெண்டு ஒன்று தான். அன் எசாரிஹி என்று சொன்னாலும் அன் ஷிமாலிஹி என்று சொன்னாலும் இடப்புறமாகன்ற அர்த்தம். சில நேரத்தில் இடப்புறத்துக்கு உள்ள ஒரு சொல்லு எசார், அதை பயன்படுத்துகிறாரு. சில நேரத்தில் இடப்புறத்துக்கு சொல்லாக இருக்கக்கூடிய ஷிமால், அதை பயன்படுத்துகிறாரு. அப்போ ஷிமால் எசார்னு ரெண்டு சொல்லு இடத்துக்கு இருக்கிறது. ஒரு தடவை அறிவிக்கும் போது எசாரிஹி என்று சொல்கிறாரு, இன்னொரு தடவை அறிவிக்கும் போது ஷிமாலிஹிங்கிறாரு. இதில் அந்த கருத்தில் ஒன்றும் மாற்றம் வராது. எசார் சொன்னால் என்ன, ஷிமால் சொன்னால் என்ன, ரெண்டுமே இடது பக்கத்துக்குடைய சொல்லு தானே. அப்படி போய் நின்ட்டாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாருன்னா, ரசூல்லா கிட்ட தொழுகிறாங்க. ரசூல்லாவோட இடது பக்கம்,
ரசூலுல்லாவுடைய இடது பக்கத்தில் போய் நின்று கொண்டார், பின்பற்றி தொழுவ போகிறார். அப்போ இப்படி தொழுவும்போது ஹவ்வலனி, ரசூலுல்லா என்னை திருப்பினார்கள். ஹவ்வலன்னா திருப்புறது, திருப்பி ஃபஜாலனி என்னை ஆக்கினார்கள், அன் யமீனிஹி அவங்களுடைய வலப்புறத்திற்கு ஆக்கினார்கள். இப்படி நிற்கிறாரில் இடது பக்கம், ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்து இப்படி கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவர் நிற்கிறது இடது பக்கம். இடது பக்கம் நிற்கிறவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க திருப்புறதா இருந்தால் தலையை பிடிச்சி அல்ல சட்டையை பிடிச்சி தோளில் கையை வச்சு அப்படியே ஆளை இழுத்துக்கிட்டு வந்து இங்கே ஒன்றா நிப்பாட்டிட்டாங்க வலது பக்கம். அப்போ ஹவ்வலனி என்னை திருப்பினார்கள், ஃபஜாலனி என்னை ஆக்கினார்கள், அன் யமீனிஹி அவங்களுடைய வலதுபுறமாக ஆக்கினார்கள், இடதுபுறம் நிற்கக்கூடாது. அப்போ இது வரைக்கும் உள்ளதில் ஒரு சட்டம் நம்ம எடுக்கலாம். என்ன எடுக்கலான்னு கேட்டால், ஒரு மனிதர் தொழும்போது இன்னொருவர் வந்து சேருவதாக இருந்தால் அவர் இமாமுடைய இடது பக்கத்தில் நிற்கக்கூடாது, வலது பக்கம் நிற்கணும். இடது பக்கம் நின்றுட்டார்னு சொன்னால் இமாம் திருப்பி கொண்டாந்து வலது பக்கத்தை நிப்பாட்டிடணுங்கிற சட்டம் வழங்குது. அப்போ சஃப்பில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை வழங்குறது. அதே மாதிரி வந்து தொழுகையில் இருக்கிற அந்த முறைகளில் அருகில் உள்ளவர் தவறு செஞ்சார்னு சொன்னால் அந்த அருகில் உள்ளவர் வந்து அதை என்ன செய்யலாம், அதை கவனித்து சரி பண்ணலாம். அவங்களாட்டு தொழுதுட்டு இருக்க வேண்டியதானே, பிடிச்சி எதுக்கு நிப்பாட்டுறாங்க, ஒன்றா நிப்பாட்டுறாங்க, இவர் வந்து நிற்கிற வேண்டிய முறையில் நிற்கலை இவர் அப்படின்ற உடனே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தொழுகைக்கு அப்பாற்பட்ட வேலை தானே இது, பிடிச்ச ஆளை நிப்பாட்டி கொண்டாந்து இப்படி கொண்டாந்து சேர்த்தாங்கன்னு வருது. இப்படி ஒரு சட்டமும் அதில் எடுக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது பக்கம் போய் நின்றார், இடது பக்கம் நிற்கக்கூடாதுங்கிற சட்டமும் இதில் விளங்குகிறது. அதுபோக அவருக்கு அப்படி செஞ்சார்கள்னா, யாராவது தொழுகையில் தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக நம்ம செய்யலாம். நீங்கள் வரிசையில் தொழுகையில் வரிசையில் நிற்பாங்க, நிற்கும்போது கேப் விட்டு நின்றாங்கன்னு வைங்க, நம்ம போய் என்ன செய்யலாம், முதுகுக்கு பின்னாடி போய் ரெண்டு பேரையும் கொஞ்சம் சேர்த்து விட்டு நெருக்கி விடலாமான்னா விடலாம். ஏன்னு கேட்டால் நெருக்கி நெல்லுங்கள்னு ஹதீஸ் இருக்குது. இவன் ஒரு ஆளுக்கு இடையில் இன்னொரு ஆள் நுழையிற அளவுக்கு இடத்த விட்டு நிற்கிறாங்க. அது சரியில்லைன்னு நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் அவங்கள அப்படி தள்ளி விட்டு என்ன செய்யணும், நெருக்கி விடலாம். அல்லது வரிசையில் நிற்கும் போது ஒரு ஆள் இப்படி நிற்கிறார், முன்பின்வாக நிற்கிறாங்க, அவர் பின்னாடி நிற்கிறவர் முன்னாடி தள்ளி விடலாம். அல்லது முன்னாடி நிற்கிறவர் கொஞ்சம் பின்னாடி இழுத்து சமப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி மிஸ்டேக்குகள் நடக்கும் என்று சொன்னால் தொழுகையில் இருந்து கொண்டே சரி செய்யலாம். தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலாம், அதை சரி செய்யலாம். இப்போ நமக்கு 3வது சஃபில் நம்ம நிற்கிறோம், 2வது சஃபில் நமக்கு மேலே முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஆள் வந்து 2 ஆளுக்கு வந்து ஒரு ஆள் முன்னையும் ஒரு ஆள் பின்னையுமா நிற்கிறாங்க, நமக்கு தெரியுது. நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. தொழுகையில் ஏற்படுகிற தவறுகளை தொழுது கொண்டிருக்கும் நிலையிலேயே ஒருவர் சரி செய்யலாமான்னா ரசூலுல்லாஹ் சரி செஞ்சுருக்கிறாங்களே, அதான ஆதாரம், செய்யலாம். அப்போ அப்படி ஒரு சட்டமும் எடுத்துக்கலாம். ஹவ்வலனி என்னை வந்து அப்படி திருப்பினார்கள், ஃபஜஅலனி இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தொழுகையில் வந்து அரிச்சா கூட சொரியக்கூடாதுன்னெலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, அசையக்கூடாது, ஆடக்கூடாது அப்படின்லாம். இது எவ்வளோ பெரிய வேலைன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஆளை பிடிச்சி இப்படி இழுத்து கொண்டாந்து இப்படி நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அதை செஞ்சுருக்கிறாங்க. தேவைக்கு செய்கிறது வந்து தொழுகையை பாதிக்காது. அப்போ ஹவ்வலனி என்னை ரசூலுல்லாஹ் திருப்பினார்கள், ஃபஜஅலனி அன் யமீனிஹி அவங்களுடைய வலது பக்கம் என்னை நிப்பாட்டினார்கள், சும்ம சல்லா பிறகு தொழுதார்கள், மாஷா அல்லாஹ் நாடிய அளவுக்கு தொழுதார்கள். எத்தனை ரக்காத்துன்னு ஒரு யாவும் இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டார், மாஷா அல்லான்னு போட்டார். சும்ம சல்லா பிறகு ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், மாஷா அல்லாஹ் நாடியதை தொழுதார்கள். 8 10 4 5 தொழுதார்கள். தொழுது விட்டு சும்மல் தஜா பிறகு வந்து ஒரு கழித்து படுத்து கொண்டார்கள். இப்போ நாம உறங்கினார்கள், ஹத்தான் நஃபக குரட்டை விடுற வரைக்கும் உறங்கினார்கள், ஒரு கழித்து படுத்தார்கள். ஃபனாம ஹத்தான் நஃபக குரட்டை விடும் அளவுக்கு நினைஞ்சாங்க, உறங்கினார்கள். மறுபடியும் குரட்டை தான். சும்மா பிறகு அத்தாகுல் முனாதின்னு சொன்னால் நாதா என்று சொன்னால் அழைத்தான் என்று அர்த்தம். முனாதின்னு அழைப்பவர், பாங்கு சொல்கிறவருக்கு இன்னொரு பேர் முனாதின்னு சொன்னால் என்ன செய்கிறது, பிலால்னு அர்த்தம். அப்போ வந்து பாங்கு சொல்கிறவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். சும்மா பிறகு அத்தாகுல் முனாதி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். முனாதி என்றால் முஅஸ்ஸின், பாங்கு சொல்கிறவர். நாதான்னு சொன்னாலும் நிதான்லாம் நிதாவுடைய ஹர்ஃப்லாம் சொல்கிறோம்ல, அழைப்பதற்குரியது, அதிலேருந்து பிறந்தது தான் முனாதிங்கிறது. நாதாவிலிருந்து இஸ்முல் ஃபாயிலும் முனாதி. அப்போ சும்மா பிறகு அத்தாஹு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார் அல் முனாதி, பிலால் வந்தார், அதாவது அறிவிப்பாளர் வந்தார். வந்து ஆதனஹு பிஸ்ஸலா தொழுகையை பற்றி அவங்களுக்கு அறிவிப்பு செஞ்சார். வக்தாயிடுச்சு, காம சொல்ல நேரமாச்சு வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ர் தொழுகை இரவில் இவங்க தொழுகிறாங்களா, தொழுது படுத்துட்டாங்க, படுத்து தூக்கம் போட்டாங்க. தூக்கம் போட்ட உடனே இவர் என்ன செய்கிறாரு, பிலால் வந்து அறிவிப்பார், ரசூல்லா வாங்க காமத்துக்கு டைம் ஆகிடுச்சின்னொடனே ரசூல்லா எந்திரிச்சு போய் தொழுவாங்க. அது சொல்கிறாங்க ஃபாதனோ பி சலாத்தி, அவங்களுக்கு தொழுகையை பற்றி அறிவிப்பு செய்தார், நினைவூட்டினார். நினைவூட்டின உடனே காம மாஹு இலசலா, அவரோட சேர்ந்து ரசூல்லா வந்து தொழுகைக்கு போயிட்டாங்க. இப்போ சல்லா ஒழு தொழுதார்கள். உளமையத்தை வல்ல ஒழு செய்யலை அப்படின்னு வந்து முடியுது. அப்போ தூங்குனாங்கன்னு வருது, தூங்கிட்டு ஒழு செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் இருக்கா? இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம நாளைக்கு படத்தில் பார்ப்போம்.